ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 8 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கப்படுற மாற்றங்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசி தி வேர்ல்ட், ரிஷபம் 2 of cups, மிதுனம் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், கடகம் 6 of pentacles, சிம்மம் 4 of wands, கன்னி knight of swords, துலாம் தி டெவில், விருச்சிகம் மூன் கார்டு, தனுசு ஜஸ்டிஸ், மகரம் 2 of swords, கும்பம் 9 of cups, மீனம் நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும். அந்த விஷயத்தோட முடிவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உறுதி, ஒரு புரிதல், இது எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒர்க் வைஸ் உங்களோட பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஹையர் அஃபிஷியல்ஸோட பாராட்டுகளும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 of cups வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பேலன்ஸ்டான நாளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நிறைய பாசம் கிடைக்கும், நல்ல ஒத்துழைப்பு மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிங்கிள்ஸ்க்கு புதிய காதல் வாய்ப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் தான். அண்ட் மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிதி விஷயமாக பணம் சார்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கை அதிகமாகும். அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் விஷயத்தில் இல்லை உங்கள் கரியர் விஷயத்துலேயோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத்தை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 of pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு உதவி, கருணை, இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நாளாக இருக்கும். ஓகேங்களா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு யார்கிட்ட இருந்தாவது ஹெல்ப் கிடைக்கும். அண்டு மற்றவங்க மேலே ரொம்ப கருணையோடு நடந்துப்பீங்க நீங்கள். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் டேக் ரொம்ப முக்கியம், பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல க்ரோத்தை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி. அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 of wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். ஒரு வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஒரு விழாவில் ஏதாவது கலந்துக்கலாம், ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது, என்கேஜ்மெண்ட், மேரேஜ், அந்த மாதிரி யோசனைகள்லாம் இன்றைக்கி வரும். ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் உங்களுக்கு நல்ல பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் டீமாக பண்ணுற ஒர்க்குக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தீர்மானமாக செயல்படுற ஒரு நாளாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வேகமாக வரும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவாக நீங்கள் இருக்கணும், ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அவசர முடிவுகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். வேலையை பொறுத்த வரைக்கும் திடீர் வேலைகள், திடீர் பணிகள் எல்லாம் கிடைக்கும். வேகமான முடிவுகள் இன்றைக்கி தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குது ஒர்க் வைஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். சில பழக்கங்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசளவில் ஒரு ஓய்வு இல்லாமல் நீங்கள் மன நிம்மதி, மன அமைதி அது எதுவுமே இல்லாமல் ஒரு பதற்றத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப பொசசிவாக இருப்பீங்க, ரொம்ப அடிக்டடாக இருப்பீங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க. பட் அதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதால் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பொசசிவ்னஸ், உங்களோட ஓவர் அட்டாச்மெண்ட்டால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 3 கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ட்ரீம்ஸ், அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இன்றைக்கி. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனோட உண்மையான தாட் என்ன, எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ரகசியங்கள்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மறைச்சி வச்சுருந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவாக நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக நடந்துக்கணும், நீதி நேர்மை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேர்மையாக பேசுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக உங்கள் பர்சன் கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து வேலை விஷயமாக பார்த்தோம், ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்ட ரீதியிலான இல்லை வந்து ஏதாவது ஒப்பந்தங்கள் இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் ஒர்க் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக முடியும். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் நேரம் எடுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா யோசித்து எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிற குழப்பங்கள் வந்து இன்றைக்கி தெளிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வாய்ப்புகளுக்கு இடையில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஒரு மன நிறைவு இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்புகிற பர்சன் கூட உங்களுக்கு திரும்பவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் உழைப்புக்கான பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான நாள் உங்களுக்கு. உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களோட பர்சன் வந்து ஒரு திடீர் முயற்சியோடு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சடனாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெசேஜ் ஆர் கால்ஸ் ஆர் சோஷியல் மீடியா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி திடீர்னு ட்ராவல் பண்ணலாம், ஏதாவது ஒரு மாற்றம் வரும் வேலையில். அதே மாதிரி நியூ பிளான்ஸ் ஏதாவது நீங்கள் போடுவீங்க. உங்கள் ஒர்க்கில் ஏதாவது நியூ பிளான்ஸ் வந்து இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து மொத்தமாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி மாற்றங்களும் வெற்றிகளும் கலந்த ஒரு நாளாக இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இதுதான் இன்றைக்கி 12 ராசிகளுக்குமான பலன்கள். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.